மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஜூலை 12 ஒரு முதல் நிகழ்ச்சியாக இந்த போதை தடுப்பு நிகழ்ச்சிக்காக, போதை ஒழிப்பு நிகழ்ச்சிக்காக, போதையை கைவிட வேண்டும் என்று இளைஞர்களையும் மற்றவர்களையும் வலியுறுத்தும் நிகழ்ச்சியாக பொள்ளாச்சியிலே மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே மிகப்பெரிய கண்காட்சி, வரக்கூடிய மக்களுக்கு எப்படி இந்த விழிப்புணர்வை நீங்கள் வெளியிலே மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல். ஜூலை 12க்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக பல்வேறு நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சி என்றால் அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமூக பொறுப்புள்ள ஒரு கடமை அங்கே இருக்கும், ஒரு செயல்பாடு இருக்கும். அதிலே அவர் கலந்து கொள்ளும் விதமாக ஒவ்வொரு திட்டமிடலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமான நிலையில தான் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்றைக்கு கூட 2 இரட்டை கொலை நடந்திருக்கு. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் அதிக கவனம் செலுத்தணும். IAS IPS மாநாடு நடத்துகிறாரு முதலமைச்சர். அவங்கள்ட்ட முக்கியமாக இதை பற்றி தான் அவர் பேசணுங்கிறத நாங்கள்லாம் எதிர்பார்க்கிறோம். திமுகவினுடைய ஆட்சியில் கடன் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும்தான் வெள்ளை அறிக்கை சொல்கிறது, நிதி வெள்ளை அறிக்கை. ஆனால் அதில் எப்படி இந்த தவறுகள் நேர்ந்தது என்பதையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பாலியல் பலாத்கார சம்பவங்களை எல்லாம் கண்டித்தும் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அவர் ஸ்டேடியத்தில் அமர்ந்து ஒரு போதைப் பொருளை அந்த ATM கார்டில் எப்படி அவரை தேய்ச்சி ஒரு 500 ரூபா நோட்டை வச்சு அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். அவர் இல்லை, அது குழந்தை கொடுக்குற மாத்திரைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அதுக்கான ஒரு தனி ஒரு புலனாய்வு அதிகாரிகளை வச்சு நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. அது இனிமேல் போக போக தான் அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கிறது வெறும் வெள்ளை அறிக்கையில மட்டும் இல்லை, மக்கள் எதிர்பார்க்கிறது. வெள்ளை அறிக்கையை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? வெள்ளை அறிக்கையை சொல்வதன் மூலம் கடந்த திமுக ஆட்சியில் என்ன தவறுகள் நடைபெற்றதுன்னு சுட்டிக்காட்ட தான் நம்ம முன் வர்றோம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற தாய் குளங்கள் வீட்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம் எப்போ தருவீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கணும்ல. படித்து விட்டு இருக்கிற 25 லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் மாதம் 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம்ல, அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெள்ளை அறிக்கைகளை மட்டும் எதிர்பார்க்கல. உண்மையான இளைஞர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அண்ணாமலை மட்டும்தான். விஜய் அவர்களுக்கு கூட 53 வயசு ஆக போகுது. உதயநிதிக்கு 55 வயசு ஆக போகுது. 42 வயசுல ஒரு தலைவர். இப்ப என்னுடைய பையனுக்கு என்னுடைய பேரனுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஆற்றல் அண்ணாமலைக்கு இருக்கு, வயது இருக்கு, திறமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. அப்படிங்கிற தலைவர் வேணும்னு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இடைத்தேர்தலுக்கு இருக்காதுன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இடைத்தேர்தலில் பெரிய கட்சிகளே நிற்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. பல கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறுத்துறதில்லை. ஏன்னா இடைத்தேர்தல் நியாயமான தேர்தலாக இருக்காதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்களோட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உள்ளாட்சி தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தலைவரே சொல்லியிருக்கிறார். அது கட்சிங்கிற பேரில் நிற்கிறாங்களா, வீதலீட நிற்கிறாங்களா, மாநிலத்தில் அண்ணாமலை தெரிவிப்பார். உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக நமது வீத லீடனுடைய தலைவர்கள் நிச்சயமாக போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.